என் இனிய உறவுகளே, இன்று ஒரு கதை உங்களுக்காக. கொன்றைவேந்தன் என்ற தொடரில் ஔவையம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு. எபிசோட் 4, நம்பகமற்ற துணை. காவ்யா பேசிய வார்த்தைகள் புதிர் போடுகின்றன. சங்கர் தன்னுடைய ஔவையத்தால் அகிலனின் ஆக்கத்தை அழிக்கவே தன் வேலையை இழந்ததாக கூறுகிறானா? அகிலன் உதவிக்காக தன் நம்பும் ஒரே நபரை அழைக்கிறான். அவனது பழைய சகா ரேவதி. அவளும் ஒரு துணிச்சல் மிக்க பத்திரிகையாளர். ரேவதி தயக்கத்துடன் அகிலனை சந்திக்க ஒப்புக்கொள்கிறாள். ரேவதி, நான் உனக்கு உதவ தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த பீனிக்ஸ் மிகவும் ஆபத்தானது. நீ 5 ஆண்டுகளுக்கு முன் அம்பலப்படுத்தியதில் ஒரு பகுதிதான் உண்மை. இன்னும் ஆழமான ரகசியம் ஒன்று இதில் இருக்கிறது என்கிறாள். அகிலன் காவ்யாவின் USB டிரைவ், சங்கரின் அச்சுறுத்தல் மற்றும் காவ்யாவின் கடைசி ஆடியோவை பற்றி ரேவதியிடம் கூறுகிறான். இதை கேட்டு ரேவதி அமைதியாகிறாள். அவள் கண்கள் கலங்குகின்றன. சங்கர் இப்போது மிகப்பெரிய அரசியல் புள்ளியாகிவிட்டார். வெளிநாட்டிலிருந்து அவர் இந்த பிணைப்பை இயக்குகிறார். நீ தேடுவதை நான் ரகசியமாக கண்டுபிடிக்கிறேன் என்று உறுதியளிக்கிறாள். ஆனால் அகிலனுக்கு ரேவதியின் நடத்தை சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அவள் சில தகவல்களை தன் மனதில் மறைப்பதை போல் உணர்கிறான். அவள் விடை பெற்று சென்ற பின் அகிலன் அவள் அமர்ந்த நாற்காலியை சோதிக்கிறான். முடிவு: நாற்காலியின் கீழே ரேவதி பயன்படுத்தும் பேனாவின் மூடியை காண்கிறான். அது ஒரு சாதாரண மூடி அல்ல. அது ரகசியமாக சில தகவல்களை தொலைபேசிக்கு அனுப்பும் மின்காந்த சமிகை கருவி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிராக்கர். ரேவதி தன் நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்து விட்டாள். என்ன, கதை பிடித்திருக்கிறதா? பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.